Hello and welcome back to the worship service of Grace Baptist Church, Grace Valley once again. கிரேஸ் பாப்டிஸ்ட் சபை கிரேஸ் வாலினுடைய ஆராதனைக்கு உங்களை யாவரையும் வருக என்று ஒரு முறை கூட வரவேற்கிறோம். As we are going through this difficult times, that God is so good to us. நாம் இந்த கடினமான இந்த சூழ்நிலையில் கடந்து செல்லும் பொழுது, உலகமெங்கும் உள்ள எல்லா நபர்களோடும் நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று நாம் ருசி பார்த்து அறிந்திருக்கிறேன் என்பதில் மிக மகிழ்ச்சியை காணப்படுகிறேன். And before we start to listen to God's word, we will just sing some songs to glorify God. நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சில பாடல்களை நாம் கர்த்தருடைய மகிமைக்கென்று சேர்ந்து பாடுவோம். நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். ஜகத் ரக்ஷகனே நமஸ்காரம் தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாற்றோர் நமஸ்காரம் தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாற்றோர் நமஸ்காரம். நமஸ்காரம் பரமசத்துருவே நமஸ்காரம் அருவியாய் அடிய அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் அருவியாய் அடிய அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நமஸ்காரம் மூன்றிலொன்றோனே நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திர நித்ய திரியேக நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திர நித்ய திரியேக நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, நல்ல நேரத்திற்காக ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில் கர்த்தாவே நாங்கள்
உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆராதிக்கமே தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்து காய்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எத்தனையோ பேர் இந்த நாளிலே கர்த்தாவே கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கும்போது நாங்கள் உண்மையாக உள்ள தெய்வத்தை, எங்களை சிருஷ்டித்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு ஒரு சமயத்தை ஒதுக்கியது காய்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே நீர் அணுகிறேயும். கர்த்தாவே, எங்களுடைய சபையில் கூடி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதுபோல் பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற ஆராதனைக்காக ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே கர்த்தாவே, நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்வதற்காக ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு பேசுகிறதான வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதுபோல் கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய சமூகம், நம்முடைய கிருபை, நம்முடைய பாதுகாவல் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவதற்காக ஸ்துதிக்கிறோம். நீரை பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே, உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லை உலகில் நெறி தவறி நாம் அலைந்தோம். என்னொளி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை நாடி மண்ணை அடைந்தோம், புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம், இயேசுவின் தரிசனத்தால். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்பாயோ பாவியே. என்றும் இயேசு அண்டை வராயோ, நித்திய ஜீவன் கண்டடைவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம்.
மகருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேலையில் நோக்கி துதிக்க கிருபை செய்த துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட நாங்கள் அனைவரும் அவரவர் வீடுகளிலே நாங்கள் உம்முடைய செய்தியை கேட்கும்படியாக கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட வரக்கூடிய உம்முடைய செய்திக்காக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் எங்களுடைய சொல் செயல் சிந்தனைகளிலே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி உம்முடைய செய்தியை கூர்ந்து கவனிக்க, உம்முடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க நீர் கிருபை தாருங்கள். அந்த செய்தியை கொடுக்கிற தாசனுக்காக கூட ஜெபிக்கிறோம். தாசனை இன்னும் அநேகமான காரியங்களே நீர் எடுத்து உபயோகப்படுத்துங்கள். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். துதிக்க மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையுடன் ஜெபங்களும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. Now we are going to just listen to the portion that we are going to just listen this morning. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பகுதி நாம் வாசித்து கேட்போம். நாம் யாவரும் ஜெபத்துடன் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பது நாம் கேட்போம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் பேக் டு தி sermon this morning. இந்த காலை வேளையில் நாம் செய்திக்காக கடந்து செல்வோம். The title of the sermon is Honor the King. இந்த செய்தியினுடைய தலைப்பு மன்னனை கனம் பண்ணுவாயாக. First Peter chapter 2 13-17. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13 to 17 வரை உள்ள வசனங்கள் தான் நாம் பார்க்க போகிறது. The Apostle Peter is writing to a group of believers about the fact that they are on the brink of persecution that will be launched by their government. இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த ஒரு கூட்டம் விசுவாசிகளுக்கு இவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த விசுவாசிகளுடைய நிலைமையை பார்த்தால் அவர் ஒரு சில நாள்களுக்கு உள்ள அவருடைய அரசாங்கத்தாலே அவர்களுக்கு கொடும் துன்பத்தை அளிக்கப் போகிற ஒரு நிலைமைக்கு அவர் ஆளாக போகிறது என்ற அப்பேற்பட்ட நபர்களுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இது எழுதுவது. In chapter 3 13-7, 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13 to 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் he explains that the good life that he has in view is one characterized by submission in every relationship. இந்த பகுதியில் அவர் எழுதுகிற ஒரு காரியம், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளிலும் கீழ்ப்படிதல் முக்கியமான ஒன்று. அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சுமூகமாக இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும் என்ற ஒரு கருத்து தான். His readers, as I said, they are on the brink of persecution. அவருடைய இந்த நிருபத்தை வாசிக்கிற அந்த விசுவாசிகளுடைய கூட்டம் அதாவது அந்த கொடுந்துன்பத்தை அனுபவிக்க போகிறது அவருடைய அரசாங்கத்தால். Yet he reminds them of their duty to submit to civil authority. இந்த அரசாங்கம் அவர்களுக்கு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தினாலும் அந்த அரசாங்கத்துக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று அவர் இந்த விசுவாசிகளுக்கு எடுத்து சொல்லுகிறார். இந்த மக்கள் அதிகாரத்துக்கு எப்படி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் சொல்லி. So the proposition this morning or the take home truth, வீட்டுக்கு எடுத்து கொண்டு போக வேண்டிய அந்த கருத்து செய்தி என்னவென்றால், believers are to submit to civil authority. ஒவ்வொரு விசுவாசியும் இந்த மக்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்றுதான் இந்த செய்தியினுடைய கருத்து. Note with me in verse 13, 13ஆம் வசனத்தில் நீங்கள் கொஞ்சம் என்னோடு சேர்ந்து பாருங்கள். Submission is to be the characteristics of all believers. எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு சுபாவம் என்னவென்றால் கீழ்ப்படிதல்.
He says, submit yourself for Lord's sake to every authority. கர்த்தர் நிமித்தம் எல்லா அதிகாரங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த விசுவாசிகளிடத்தில் சொல்லுகிறார், நம்மளிடத்திலையும் சொல்லுகிறார். I would like to approach the first few verses of this passage by asking a series of questions. அப்போது ஒரு சில கேள்விகள் உங்களிடத்தில் கேட்டு இந்த வசனங்களை நம்ம இந்த காலை வேளையில் தியானிப்போம். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சர் த கொஸ்டின். ஒரு கேள்விக்கு நாம் பதில் பார்ப்போம். வாட் இஸ் சப்மிஷன்? கீழ்ப்படிதல் என்றால் என்ன? The concept of submission has received a lot of bad press in our society. கீழ்ப்படிதல் என்று சொன்னாலே அது சரியான ஒரு நிலைக்கு நம்மளுடைய சமூகம் அது பார்ப்பதில்லை. It is considered a negative concept or a derogatory concept. வெறுப்பு உருவாக்கக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த கீழ்ப்படிதல் என்று நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னால் அது அப்பேற்பட்ட ஒரு விதத்தில் தான் அவர்கள் பார்க்கும். The Bible paints quite a different picture of submission. ஆனால் வேதம் கீழ்ப்படுதலை குறித்து வித்தியாசமான ஒரு புகைப்படம் தான் நமக்கு வரைந்து காட்டுவது. The Greek term hupotasso means to place oneself in a rank under something or someone else. இந்த கிரீக்கு வார்த்தை ஹுபோட்டாசோ என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம், ஒரு நபர் தன்னை காட்டிலும் மேலே உள்ள ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு நபருக்கோ கீழே இருப்பது, அல்லது அந்த நபருக்கு கீழே அவர் சொல்லுகிற பேச்சை கேட்டு நான் இருக்கிறேன் என்ற ஒரு நிலைமையில் இருப்பது தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். I want you to note that this is not a derogatory concept of forced subservience. இது வெறுப்பு உருவாக்கக்கூடிய மற்ற நபர்களுடைய கீழே ஒரு ஆளை வற்புறுத்தி கீழ்ப்படி வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. It is not an unwilling resignation to some demeaning position of inferiority. அப்போது நான் என்ன தெரியுமா, கீழ்த்தனமாக இருக்கிறேன் என்று சொல்லி வைக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த வார்த்தை சொல்லுவதில்லை. Nor it is the cringing obedience of a spineless weakling. அதாவது சக்தி பலனற்ற ஒரு நபர், பலவீனமான ஒரு நபர் எப்படியாவது நான் இவருக்கு கீழே போய் தான் ஆகணும் என்று சொல்லி சகிச்சு போகிற அந்த தன்மை இந்த வார்த்தைக்கு கிடையாது. Rather, the biblical concept is that of voluntary acceptance of duty. வேதத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு உத்தரவாதம், நான் தனிப்பட்ட முறையிலே அது ஏற்றுக்கொண்டு அந்த பணியை நான் செய்வது, யாரிடையும் வற்புறுத்தல் இல்லாமல் நான் தனியே செய்வது. Furthermore, submission is not merely a selected aspect of believer's life. இது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஏதோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. It is not confined to a few distasteful but necessary portion of our daily existence. அதாவது நாம் இந்த உலகத்திலே அனுதின வாழ்க்கையில் எப்படியாவது வாழும்படிக்கு இருக்க வேண்டிய ஒரு சில காரியம் என்ற நிலைமையில எடுக்க வேண்டிய ஒரு காரியமும் இது கிடையாது. This verse is the introduction of this letter that will teach us that submission is a vital component of every relationship of life. வாழ்க்கையினுடைய எல்லா தொடர்புகளிலும் இந்த கீழ்ப்படிதல் மிக முக்கியம் என்று இந்த துவக்க உரையில், இந்த கடிதத்தில், இந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எடுத்து சொல்லுகிறார். In this paragraph, he teaches us regarding submission to civil authority. இந்த பகுதியில் அவர் மக்கள் அதிகாரத்துக்கு நாம் எப்படி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். He goes on to teach concepts regarding submission in the employer-employee relationship. அதாவது இவர் முதல் சொல்லுகிறது, கற்றுக் கொடுக்குற அந்த காரியம் கீழ்ப்படிதல், ஒரு வேலை கொடுக்குற ஒரு முதலாளியும் தொழிலாளியும் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய உறவில் எப்படி அந்த கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். He goes on to describe submission in the role of wife. Finally, he describes submission of the role of the husband. அதுக்கப்புறம் அவர் ஒரு மனைவி கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கணவனுடைய அந்த மனைவியோடுள்ள அந்த உறவில் கணவனுக்கு இருக்கிற கீழ்ப்படிதல் என்ன என்று இவர் எடுத்து சொல்கிறார்.
In every aspect of life, submission is to be characteristics of believers' walk. ஒரு விசுவாசியினுடைய நடத்தையில் இந்த கீழ்ப்படிதல் அந்த நடத்தைக்கு அந்த என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். I want you to note from verse 13, 13வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், the reason why we are to be people characterized by submission. எப்படி நாம் இந்த கீழ்ப்படிதல் என்ற அந்த சுபாவத்துடன் இருக்க வேண்டிய நபர்கள் என்பதற்கு ஆதாரமானது இந்த 13வது வசனம். People who place themselves in the rank under others. மற்ற நபர்களுக்கு கீழே நம்மளையே வைத்துவிட்டு எப்படி செயல்படலாம். People who voluntarily accept duty. அதாவது நான் செய்ய வேண்டிய தொழில் அந்த வேலை கரெக்டாக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்ற நபர்களுக்கு நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் கீழ்ப்படிந்து எப்படி இருக்கலாம் என்று சொல்லி. Now, why should you submit? ஏன் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும்? He says, submit yourself for Lord's sake. கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று இவர் சொல்கிறார். லிட்ரலி பிகாஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்காக அல்லது கர்த்தர் மூலமாக நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வாட் டஸ் இட் மீன் டு பி இன் சப்மிஷன் பிகாஸ் ஆஃப் த லார்ட்? கர்த்தராலே நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? I think two things are in view. ரெண்டு காரியங்கள் இங்கே இருக்கிறது. We have to submit to the authorities that have been established because of our regard for Lord's authority. கர்த்தருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் கர்த்தர் வைத்த அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று முதல் முறையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Submit because of regard for Lord's authority. கர்த்தருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் மற்ற அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். In this text, Peter is setting for the believers' responsibility. இந்த பகுதியில் பேதுரு விசுவாசிகளுடைய உத்தரவாதம் என்னவென்று அவர் எடுத்து சொல்கிறார். பட் இட் இஸ் நாட் அ நியூ டீச்சிங். இது புதுசாக அவர் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் கிடையாது. அவர் லார்ட் ஜீசஸ் டாட் on this subject of submission as he walked on this earth. இந்த உலகத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்த அந்த நேரத்தில் இந்த சீஷர்களுக்கு கீழ்ப்படுதலை குறித்துள்ள அந்த பாடம் அவர்களுக்கு நன்றாக கற்றுக் கொடுத்தது. பீட்டர் இஸ் ரிஃப்ளெக்டிங் த டீச்சிங் ஆஃப் கிரைஸ்ட். பேதுரு இப்போ அந்த இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கல்வியை எடுத்து அவர் சொல்லுகிறார். It was Christ who taught that we must render to Caesar the things that are Caesar's. கைசருக்குள்ளது கைசருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் தான் இவர்களுக்கு எடுத்து சொன்னது. He is the one who taught that they were even to obey the teachings of the Pharisees regardless of the fact that there was much that was repugnant about the Pharisees. அது பரிசேயர்களை வெறுக்கக்கூடிய ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் பரிசேயர்கள் அவருடைய அதிகாரிகளானதினால அந்த அதிகாரத்துக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் டாட் த மேட்டர் ஆஃப் சப்மிஷன். இயேசு கிறிஸ்து தான் கீழ்ப்படுதலை குறித்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. Underlying this truth is an understanding that all authority is ordained of God. இதனுடைய உண்மையான ஒரு காரியம் அடிப்படையான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் எல்லா அதிகாரங்களும் தேவனால கொடுக்கப்பட்டது என்றுதான். We read earlier in Romans 13, ரோமா நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். There the apostle Paul in teaching on the subject said that everyone must submit himself to the governing authorities. பவுல் அங்கே கல்வி கொடுக்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று பவுல் அங்கே ரோமர் நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்து சொல்கிறார். நோட்டீஸ் இஸ் எக்ஸ்பிளனேஷன். அவருடைய விரிவுபடுத்தல் எப்படி என்று நம்ம பார்ப்போம். For there is no authority except that which has God established. கர்த்தராலே வைக்காத கர்த்தர் அதிகாரம் கொடுக்காத ஒரு அதிகாரமும் இல்லை என்று. The authorities that exist have been established by God. எந்த அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை ஸ்தாபித்தது தேவன் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்லுகிறார். Understand that the governmental authority, that oppressive regime under which most of the people are being persecuted. உதாரணத்துக்காக
ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் துன்புறுத்தி அவரை துன்பத்துக்கு ஆளாக்கி விட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். There is no authority that exists without God allowing it to exist. தேவன் அனுமதிக்காத ஒரு அதிகாரமும் இந்த உலகத்தில் நிலைத்து இருக்கிறதில்லை என்று அங்கே நமக்கு பவுல் சொல்லுகிறார். That means for us that to obey Caesar, அதாவது நமக்கு இந்த கைசரை கீழ்ப்படிவது என்று சொன்னால் அதுக்கு என்ன தெரியுமா? அரசாங்கம் என்றதான் அர்த்தம். இட் இஸ் டு ஒபே காட். அப்போ அரசாங்கத்துக்கு நாம் கீழ்ப்பட்டால் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி என்று இங்கே பேதரும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார். டு டிசொபே சீசர் இஸ் டு டிசொபே காட். அதிகாரத்துக்கு நம்ம அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது மாதிரி என்று இந்த 2 அப்போஸ்தலர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார். நாட் ஓன்லி are we to submit because of the regard of Lord's authority. கர்த்தருடைய அதிகாரத்தின் நிமித்தம் மட்டுமல்ல நாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது. We are to submit because he has commanded us to, and he has established every authority which exists. அதாவது நாம் எதுக்காக இந்த அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? காரணம், கர்த்தர் தான் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது. என்ன தெரியுமா? சகல அதிகாரங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, we are to submit because of the cause of Christ. கிறிஸ்து நிமித்தம் நாம் இந்த அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். We bring reproach on Christ when we fail to submit to the authorities that he has established. கர்த்தரால கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அது நாம் கர்த்தருடைய நாமத்துக்கே அவதூறு கொண்டு வருகிற ஒரு நபராய் காணப்படும். We must not increase the persecution of his people because of our disobedience. நாம் கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன தெரியுமா? அரசாங்கம் அதிகமான நபர்களை அவர் துன்புறுத்தும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் மூலம் இருக்கக்கூடாது. ரோடு மறியல், அங்கே போராட்டம், இங்கே போராட்டம். கிறிஸ்துவர்கள் போராடுவது என்ன தெரியுமா? அந்த பழைய மனுஷன். the only thing that Christians are to fight is to the old man, not to any authorities. அதிகாரிகளுக்கு அல்ல. It's a shame for people, those who just do a strike when something is not going on their way. When they just go through persecution, they strike against government. அதாவது ஒரு துன்புறுத்தல் அரசாங்கத்திலிருந்து வரும்பொழுது என்ன தெரியுமா? அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டு அங்கே ரோடு மறியலும் கலெக்டரேட் மறியல் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது அது விசுவாசிகளுக்கு பொருந்தின ஒரு காரியம் கிடையாது. உண்மையான விசுவாசிகளுக்கு பொருந்தின ஒரு காரியமே அது கிடையாது. We must not give critics reason for slander because we are guilty of unruly conduct. நாம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்து மற்ற நபர்கள் நம்மை குறித்து என்ன தெரியுமா? நம்மை குறித்து தவறான காரியங்கள் பேசக்கூடாது. Why do we submit? எதனால நாம் கீழ்ப்படிவது? Because of Christ. கிறிஸ்து நிமித்தமாக. Notice the last part of verse 13 through verse 15. 13 15 வரையுள்ள வசனங்கள் பார்க்கும் பொழுது செகண்ட் பாயிண்ட், submission is due to all civil authorities. மக்கள் அதிகாரத்தில் இருக்கிற சகல அதிகாரங்களுக்கும் நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். டு whom should you submit? யாருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்? தி ஆன்சர் டு தி கொஸ்டின் இஸ் கிளியர்லி செட் ஃபார்த். இதனுடைய அந்த கேள்விக்குள்ள பதில் தெளிவாக தெளிவாக கொடுத்திருக்கிறது. டு எவ்ரி அத்தாரிட்டி இன்ஸ்டிடியூட்டட் எமங் மென். மனுஷனுக்கு மத்தியில் மனுஷனுக்காக ஆண்டவர் வைக்கப்பட்ட எல்லா அதிகாரங்களுக்கும் என்று தெளிவாக அங்கே சொல்லியிருக்கிறது. தென் டு பி ஷுவர் that the point is clear. அப்போ இது ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து அங்கே சொல்லியிருக்கிறது. பீட்டர் goes on to describe those authorities. இவர் யாரெல்லாம் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. வெதர் டு த கிங், மன்னனாக இருந்தாலும், or to the supreme authority, சர்வாதிகாரியான ஒரு நபராக இருந்தாலும், or to governors. அங்கே கவர்னர்ஸு who are his agents. யாருடைய? தேவனுடைய ஏஜென்ட்ஸ் ஆகிய இந்த அதிகாரிகள்
அந்த அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Dear ones, we owe submission to the supreme authority and we owe submission to the lesser authorities. அதாவது நாம் இந்திய பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அதே போல் அவருக்கு கீழ் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். As we are just going through this lockdown period, இந்த முழு கட்டுப்பாடு அந்த இதில் நாம் கடந்து செல்லும் பொழுது our prime minister tells something and we obey that. நம்மளுடைய பிரதமர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நாம் அதை கீழ்ப்படிந்து அதன் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு கீழே இருக்கிற எல்லா முதலமைச்சர் அவங்களெல்லாம் நமக்கு சொல்லும் பொழுது அதன் அடிப்படையில் நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தான் முக்கியமான ஒரு கருத்து. ஸோ most of the people, they have a negative thinking about the government because they are not able to go to the church. சபையில் ஆராதனைக்கு எல்லாரும் சேர்ந்து போக முடியல, அதனால் அரசாங்கம் என்னமோ விரோதமாக செயல்பட்டது என்று சொல்லி ஒரு சில நபர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ எங்களால் ஆராதனை பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. It is not that government is not telling us not to worship. ஆராதனை பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்ல தெரியுமா? What they are telling, until this pandemic is over, please try to just contain yourself. இந்த மகா மாறி போகிறதுக்கு அந்த போகிற டைம் வரைக்கும், அது இல்லாமல் போகிற டைம் வரைக்கும் நீங்கள் அடங்கி உங்களை வீட்டில் இருந்தால் உங்களுக்கும் இந்த நோய் வராது, மற்ற நபர்களுக்கும் இந்த நோய் வராது. அந்த நோக்கத்தில் தான் அரசாங்கம் சொல்கிறது. தவிர நீங்கள் ஆராதனை பண்ணக்கூடாது, சபையில் ஒன்று சேரக்கூடாது என்ற நிலைமையில் அல்ல. இந்த நோய் இந்த வைரஸ் மற்ற நபர்களுக்கு தாக்கக்கூடாது என்ற அதுக்கு தான் எடுத்து சொல்கிறது. அதனால் அரசாங்கம் சொல்லுகிறதுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். When the authorities, the government tells us, not to go out, wear mask and all those things, we need to obey those things. இதெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டியது நம்மளுடைய உத்தரவாதம் தான். Some may object, what if the king is unworthy of our obedience? என்னுடைய கீழ்ப்படுதலுக்கு இந்த அதிகாரிகள் அந்த அவருக்கு தகுதி இல்லாத அதிகாரிகளாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? We live in a context, I believe, when the king is an unruly man. அதாவது நாம் வாழ்கிற நேரத்தில் நம்மளுடைய மன்னன் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் சரியில்லாத ஒரு நபராய் காணப்படலாம். Submission is not condition on the holiness or justice of the ruler. இந்த நம்மளுடைய கீழ்ப்படிதல் அந்த நம்மளை ஆண்டு கொள்ளுகிற அந்த அதிகாரி அவர் பரிசுத்தவானோ அல்லது அவர் நியாயமான காரியங்கள் செய்கிற நபரோ என்ற இதுக்கல்ல. நியாயமல்லாத காரியங்கள் செஞ்சாலும் பரிசுத்தமான நபர் அல்ல என்று விட்டாலும் நாம் அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். Submission is recognizing that God has ordained the authority of their office. ஆண்டவர் தான் அந்த அலுவலகத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். I do not believe that submission to civil government means that we blindly accept immoral character in approving silence. அதாவது இந்த மக்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அதார்மீகமான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்து நாம் மௌனமாக போகக்கூடாது, போக வேண்டும் என்றதல்ல. Christians may follow Christ's example on this. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய உதாரணம் தான் அது பின்பற்ற வேண்டும். The Lord Jesus Christ spoke out against Herod. ஹெரோதுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்து பேசினார். He called him that fox. அந்த ஓநாய் என்று அவர் அவரை அழைத்தார். Which was a derogatory term. அது வெறுப்பு உளவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அவர் பயன்படுத்தினது. He pointed out the immoral character of that man. இயேசு கிறிஸ்து ஏரோதா அரசனுடைய அந்த அதார்மீகமான அந்த சுபாவத்தை மட்டும்தான் சுட்டி காட்டின தவிர அதிகாரி என்ற முறையில் அவருக்கு விரோதமாக ஒன்றும் பேசவில்லை. When Christ spoke against Herod, he spoke of him as a man. ஹெரோதுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது ஒரு மனிதன் என்ற முறையில் தான் அவர் பேசினது தவிர ஒரு அரசன் என்ற முறையில் அவர் தவறாக பேசவில்லை. பட் he never expressed a lack of submission to the authority of the office. அவருக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்று அவருடைய சீஷர்களுக்கு அவர் எடுத்து சொல்லவில்லை. The Bible distinguishes between the ruler as a person and a person as a ruler.
நன்றாக கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஒரு அதிகாரி ஒரு நபர் என்ற முறையிலையும் ஒரு நபர் ஒரு அதிகாரி என்ற முறையிலையும் உள்ள வித்தியாசம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதர்ஸ் மே ஆப்ஜெக்ட். ஏராளமான நபர்கள் இதுக்கு விரோதமாக பேசும். வாட் இஃப் த கவர்மெண்ட் ரிக்வயர்ஸ் அஸ் டு டூ ராங்? நம்ம அரசாங்கம் தவறான ஒரு காரியம் நம்மளால் செய்ய சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஓப்பனிங் சாப்டர்ஸ் ஆஃப் புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய அந்த முதல் அதிகாரத்தில் தி அப்போஸ்டல்ஸ் வர் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து அது பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தது. They were proclaiming the new message that we know as the gospel of Jesus Christ. அவர் ஒரு புதிய செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார். அது இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் தான் என்று நமக்கு தெரியும். They were dragged before civil authorities. மக்கள் அதிகாரத்துக்கு முன்பதாக அவரை இழுத்து கொண்டு வந்தார் மற்ற நபர்கள். And they were admonished to keep their mouth shut and stop teaching this doctrine. இந்த உபதேசத்தை கற்றுக் கொடுப்பது நிறுத்த வேண்டும், வாயெல்லாம் அடைத்து வைத்து நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது என்று சொல்லி அவரை எச்சரிக்கை கொடுத்தார். They were even beaten in an attempt to silence them. அவரை மௌனமாக இருக்கும்படிக்கு அடித்து கூட அவர்களை எச்சரிக்கை கொடுத்தார். On 2 occasions they were responded with these words. 2 நேரங்களில் இந்த வசனங்கள் அவர் இந்த காரியங்கள் அவர் எடுத்து சொன்னார். இட் இஸ் பெட்டர் டு obey God rather than man. மனிதனுக்கு கீழ்ப்படிதலும் தேவனை கீழ்ப்படிவது மிக முக்கியம் என்று அவர் சொன்னார். There will be times when the government requires believers to violate the principle of God's word. தேவனுடைய வார்த்தையினுடைய தத்துவத்தை அதுக்கு மாறாக எதிராக செயல்பட ஒரு சில நேரங்களில் இந்த அரசாங்கங்கள் விசுவாசிகளிடத்தில் சொல்லும். When there is a clash between biblical truth and desires of human government, அதாவது மனுஷ அரசாங்கத்தினுடைய விருப்பத்துக்கும் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய உண்மைக்கும் நேரிடுகிற ஒரு போட்டி வரும்பொழுது we must always obey God. அப்பேற்பட்ட நேரங்களில் தேவனை நாம் கீழ்ப்படிய வேண்டும். In Peter's day, believers were persecuted because they refused to worship Caesar. பேதுருவினுடைய அந்த காலகட்டத்தில் கைசரை சீசரை பணிந்து கொள்ளாததினால துன்புறுத்தப்பட்ட விசுவாசிகள் இருந்த காலகட்டம். They refused to violate their belief that there is one God and he alone must be worshipped. அவர் விசுவாசித்தது ஒரே ஒரு தேவன் தான், அந்த தேவனை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும் என்பதற்கு மாறாக தான் இந்த கட்டளை வந்தது. ஸோ they were persecuted. அவர் அப்படி பண்ணாமல் இருந்தனால அவருக்கு கொடும் துன்பத்தை அவர் ஏற்படுத்தினார். It is better to obey God than man. அதாவது மனுஷனை கீழ்ப்படிதலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது நலன் என்று அவங்க சொன்னார். Notice in the last part of verse 14, 14 வசனத்தினுடைய கடைசியில் the reason that God has established the ruler, எதுக்காக ஒரு அதிகாரியை ஆண்டவர் அமைத்து வைத்திருக்கிறது என்று சொல்லி, it says we are to obey the king and his agents. அதாவது அரசனையும் அரசனுடைய கீழே இருக்கிற அதிகாரிகளையும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். The governors who are sent by him to punish those who do wrong and to commend those who do right. இந்த அரசன் என்ன தெரியுமா, நீ நன்மை செய்யும் பொழுது உன்னை பாராட்டவும் தப்பு செய்யும் பொழுது உன்னை அடிக்கவும் அவருடைய கீழே இருக்கிற அதிகாரிகளை அனுப்பும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. God has established the authorities for specific reasons. குறிப்பிட்ட காரணங்களுக்காக தேவன் அதிகாரிகளை வைத்துள்ளார். He has ordained that they should punish evil and they should praise good. நல்லதை பாராட்டவும் தீங்கை தண்டிக்கவும் அவர் இந்த அதிகாரிகளை வைத்திருக்கிறார். This is of a great value to mankind in general. இது மனுஷ குலத்துக்கு மிகவும் நன்றாக உள்ள ஒரு காரியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். This is a restraining influence on the effects of our depravity. நம்முடைய பாவ கேடுக்கு இருக்கிற அந்த தடைகளை அந்த காரியங்களுக்கு ஒரு தடை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம்தான். God has established authorities to restrain evil by punishing evil. ஆண்டவர் இந்த பொல்லாங்கான காரியங்களை தண்டனை மூலம் தவிர்க்கக்கூடிய அதிகாரிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறது. தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அனார்கி. அந்த அதிகாரிகள் இல்லை என்று சொன்னால் எல்லாம் என்ன தெரியுமா, அல்ல ஒழுங்கற்ற நிலைமையில் எல்லாம் காணப்படும். ஐ பிலீவ் தட்
திஸ் இஸ் ஆல்சோ அ கிரேட் பெனிஃபிட் டு பிலீவர்ஸ் இன் பர்டிகுலர். இது விசுவாசிகளுக்கு ரொம்ப மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு காரியமாக இருக்கும். 1 Timothy chapter 2 tells us that we are to pray for the kings so that we might lead peaceful lives in which the ministry of the gospel may flourish. 1 திமோத்தி 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல தெரியுமா? நாம் மன்னர்களுக்காக, அரசர்களுக்காக நாம் வந்து ஜெபம் பண்ண வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? சமாதானமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை வந்து மற்ற நபர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். God has established rulers to punish evil and praise good. தேவன் வந்து அதிகாரிகளை வைத்திருக்கிறது நன்மையை பாராட்டவும் தீங்கை தண்டிக்கவும் தான் என்று நமக்கு தெரியும். It means that our leaders have a responsibility to promote morality and promote ethics. தார்மீகமான மானுஷிகமான காரியங்களை வந்து நம்மளை வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அந்த அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. And we increasingly find that this is the responsibility for which they fail. ஆனால் இந்த காரியத்தில் வந்து ஏராளமான நேரங்களிலே அவர்கள் வந்து தவறாய் போகும் என்றதும் நமக்கு தெரியும். One more note, now here in the New Testament do we find the expectation that the government is to provide. அதாவது புதிய ஏற்பாடில் ஒரு இடத்துலையும் வந்து இந்த அரசாங்கம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கேயுமே நமக்கு எடுத்து சொல்லவில்லை. ஓகே, நியூ டெஸ்ட்மென்ட் do not tells that government is to provide. They are to punish. அவர் வந்து தண்டிக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறது. They are to praise. அவர் வந்து பாராட்ட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறது. But there is no word about provision. நமக்காக ஏதாவது இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கேயும் போடவில்லை. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சப்மிஷன்? verse 15 இந்த 15ஆம் வசனத்தில் இந்த கீழ்ப்படிதலின் நோக்கம் என்ன? The text says, for it is God's will that by doing good you should silence the ignorant talk of foolish men. முட்டாள்களான நபர்களுடைய பேச்சை வந்து நீங்கள் வந்து என்ன தெரியுமா அமைதிப்படுத்த வேண்டும். என்ன காரணம்? நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அவங்கள் உங்களை நல்ல கிரியை பார்த்து இந்த முட்டாள்தன பேச்சையெல்லாம் நிறுத்தி விட்டுடும். It is the will of God that through submission we should silence the talk of foolish. தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் அவருடைய விருப்பம் நம்மளுடைய நல்ல கிரியைகளை பார்த்து முட்டாள்தனமான பேச்சை அவர்கள் நிறுத்திவிடும் என்றுதான். So many people are running around trying to find the will of God, and we engage in our own Christianized version of mysticism, of reading into the things and trying to read circumstances and listening for doors opening and closing. அதாவது நாம் வந்து நம்மளுடைய ஒரு சில நோக்கங்களை வந்து நாம் பார்த்து விட்டு அதன் அடிப்படையில் தான் எல்லா காரியங்களும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று நாம் தேடிக்கொண்டிருக்கிற நபர்களாய் காணப்படுகிறது. Do you want to find the will of God? தேவனுடைய சித்தம் நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் உண்டோ? Read the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டால் அவருடைய விருப்பம் என்ன என்றும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். We are given specific commands like do good by submitting to the civil authority. மக்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு இப்பேற்பட்ட எச்சரிக்கைகளை நமக்கு அவர் வந்து எடுத்து கொடுக்கிறார். Remember in verse 11 to 12 the believers will be slandered in this world. பேதுருவினுடைய இந்த இதில் 11-12 வசனங்களில் என்ன தெரியுமா? விசுவாசிகளை வந்து இந்த உலகம் வந்து அவதூறு பேசும் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. We are living as resident aliens in this cosmos, a world system that is characterized by evil and we will be slandered. இந்த உலகம் வந்து பொல்லாங்கான காரியங்களில் நிலைத்திருக்கிறதுனால நாம் இந்த உலகத்தில் நம்மளுடைய குடியுரிமை இங்கே அல்ல, பரலோகத்தில். அதனால் வந்து என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை வந்து அவதூறு பேசும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. It is God's will that we do right in order to silence the critics. இப்பேற்பட்ட நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுகிற நபர்களுக்கு வந்து அவருடைய பேச்சை நிறுத்தும்படிக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The word translated silence in verse 15 literally means to muzzle. அப்படியே வந்து என்ன தெரியுமா? அடக்க வேண்டும் என்று தான் இந்த சைலன்ஸ், மௌனம், அதாவது வந்து பேசாமல் அவரை பேச விடக்கூடாது என்று சொல்லும் பொழுது என்ன தெரியுமா? அடக்க வேண்டும் என்று தான். We want
he wants us to muzzle the critics of the Christian faith. கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு விரோதமாக பேசுகிற நபர்களை வந்து அடக்க வேண்டும் என்று சொன்னால் தெரியுமா, உன்னுடைய நற்கிரியைகளை பார்த்து நன்மைகளை நீ செய்யும் பொழுது அவர்கள் வந்து என்ன தெரியுமா, உங்களுக்கு விரோதமாக, சுவிசேஷத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பேசுவது அவர் நிறுத்திவிடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நோட்டீஸ் தட் திஸ் கிரிட்டிக்ஸ் வர் டு மசில் ஆர் கில்ட்டி ஆஃப் ignorant டாக். இவர் வந்து என்ன தெரியுமா, அவர் தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறது, அவருக்கு தெரியவில்லை அவர் பேசுறது என்னென்று அவருக்கு தெரியல, அதனால அவரை வந்து அவருடைய அந்த அப்பேற்பட்ட பேச்சை வந்து அடக்க வேண்டும்னு சொல்லி. he doesn't use the usual word for ignorant. அறியாமை என்று சொன்ன அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தலை, சரியான வார்த்தை. it does not speak of intellectual inadequacy, புத்தி இல்லாமல் பேசுறது அல்ல, பட் rather of religious failure, மதபரமான ஒரு தோல்வியை குறித்து தான் நீங்கள் சொல்கிறது. இட் இஸ் அ பேகன் அசஸ்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த் அண்ட் லைஃப். அதாவது அவிசுவாசிகள் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையும் கிறிஸ்துவ விசுவாசத்தையும் குறித்து தவறாக புரிந்து கொண்டு பேசுகிற ஒரு பேச்சை வந்து தான் அடக்க வேண்டும் என்று இங்கே சொல்கிறது. Thirdly, verse 16, submission is consistent with liberty in Christ. நம்மளுடைய கீழ்ப்படிதல் வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்மளுடைய சுதந்திரத்துக்கு ஏற்ற வண்ணமாக இருக்கிறது என்று 16ஆம் வசனத்தில். லீவ் ஆஸ் ஃப்ரீமென், சுதந்திரவாளிகளாக நீங்கள் வந்து வாழ வேண்டும். பட் டு நாட் யூஸ் யுவர் ஃப்ரீடம் அஸ் அ கவர் அப் ஃபார் ஈவில். உங்களுடைய சுதந்திரம் இந்த பொல்லாங்கை வந்து மறைக்கும்படிக்கு நீங்கள் அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. லீவ் அஸ் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியர்கள், சேவகர்கள் என்ற முறையில் நீங்கள் வாழ வேண்டும். சப்மிசிவ் பிலீவர்ஸ் ஆர் ஃப்ரீ இன் கிரைஸ்ட். கீழ்ப்படுகிற விசுவாசிகள் கிறிஸ்துவில் சுதந்திரவாளிகள் என்று. that may sound like a paradox. இது வந்து பரஸ்பர விருதமாக மாறுபாடான ஒரு காரியம் என்று நாம் வந்து ஒருவேளை நினைக்கலாம். பட் சப்மிசிவ் பிலீவர்ஸ் ஆர் ஃப்ரீ இன் கிரைஸ்ட். கீழ்ப்படுகிற விசுவாசிகள் கிறிஸ்துவர்கள் வந்து அவர் வந்து இயேசு கிறிஸ்துவிலே வந்து சுதந்திரவாளிகள் என்று இங்கே சொல்லுகிறார். பீட்டர் ஹியர் இஸ் ஆன்டிசிபேட்டிங் a potential objection where someone would say, பவுல் வந்து என்ன தெரியுமா, யாரோ ஒருத்தர் வந்து இப்படி சொல்வார் என்ற ஒரு காரியத்தை அவர் வந்து பார்த்து சொல்லுகிறார். ஐ ஹவ் பீன் மேட் ஃப்ரீ இன் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். வை ஷுட் ஐ சப்மிட்? அப்போது அதனால் நான் எதுக்கு யாரை கீழ்ப்படினா, கிறிஸ்துவுக்கு மட்டும் கீழ்ப்படிந்தால் போதுமே அப்படின்னு உள்ள கேள்வி. ஐ எம் நோ லாங்கர் அண்டர். நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அல்லையே என்ற கேள்வி அவர்கள் எழுப்பலாம். த பைபிள் டஸ் டீச் தட் we have been made free. வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், நாம் வந்து சுதந்திரவாளிகளாய் உண்டு என்று தான். ஜீசஸ் கிரைஸ்ட் himself said, இயேசு கிறிஸ்து தானே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? if the truth shall set you free, you shall be free indeed. சத்தியம் உங்களை வந்து விடுதலையாக்கினால் நீங்கள் வந்து விடுதலை பெற்றவர்கள், சுதந்திரவாளிகள், ஆமே என்று சொல்லி. the Bible talks about the perfect law of liberty. அதாவது சுதந்திரத்தினுடைய பூர்ணமான ஒரு நியாயப்பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறது. அண்டர் விச் வி நவ் லீவ். அதனால தான் நாம் வந்து அதன் கீழே தான் நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மோசே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அல்ல. The demands of the law of Moses have been set aside and we live under the law of liberty. மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை வந்து ஒதுக்கி வச்சு இப்போ வந்து சுதந்திரத்தினுடைய ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்ட் some have developed a doctrine based on the truth of our freedom in Christ, that is the doctrine of known as antinomianism. ஓகே, இது வந்து ஒரு நியாயப்பிரமாணம் இல்லாத ஒரு நிலைமை தான் இதை கொண்டு வருதுன்னு சொல்லி இந்த கிறிஸ்துவுக்குள்ள அந்த சுதந்திரம் வந்து இப்பேற்பட்ட நிலைமையில் வந்து அவர் பயன்படுத்துகிறார். Antinomianism is the belief that we are under no law whatsoever. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னால், நாம் ஒருபோதும் வந்து ஒரு நியாயப்பிரமாணத்துக்கும் கீழே அல்ல என்று சொல்லி, that there can be no legal demand on us. யாரும் வந்து சட்டபூர்வமாக நம்ம இடத்துலேருந்து ஒன்றுமே வந்து கேட்க முடியாது என்று சொல்லி. பட் that thinking is a perversion of the truth. அது உண்மையை வந்து சரியில்லாமல் வந்து பயன்படுத்துகிற ஒரு காரியம்தான். Note what he says in verse 16. 16ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். Leave us free men. சுதந்திரவாளிகளால் நீங்கள் வந்து வாழ வேண்டும். பட் டு நாட் யூஸ் யுவர் ஃப்ரீடம் ஆஸ் அ கவர் அப் ஃபார் ஈவில். உங்களுடைய சுதந்திரம் வந்து நீங்கள் வந்து அந்த பொல்லாங்கை வந்து மறைக்கக்கூடிய ஒரு காரியமாக நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி. சப்மிசிவ் பிலீவர்ஸ் ஹவ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் ஈவில். கீழ்ப்படுகிற விசுவாசிகளுக்கு பொல்லாங்கு நான் இதனால் செஞ்சேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் மீன்ஸ் தட் for the first time
we have been freed from the driving forces of the sin nature and enabled to do what is right. இந்த கிறிஸ்துவுக்குள் உள்ள சுதந்திரம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? பாவத்தன்மை நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. அந்த ஆட்சியிலிருந்து நம்மை விடுவித்து சரியான காரியம், நேர்மையான காரியம் என்னவென்று அது புரிந்து கொண்டு செய்ய ஒரு பலன் அல்ல ஒரு தகுதி நமக்கு கிடைக்கிறது. When the Bible speaks of the perfect law of liberty, வேதம் அந்த பூர்ணமான நியாயப்பிரமாணத்தின் சுதந்திரத்தின் நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது freedom in Christ Jesus is describing the fact that for the first time we are now able to do that which pleases God. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரீதியுள்ள தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் செய்ய தகுதியுள்ள நபர்களாய் நாம் மாறிவிட்டது என்று சொல்லி. இட் டசன்ட் மீன் தட் we are free from commands. மற்ற நபர்கள் நமக்கு கட்டளைகள் கொடுக்கறதில் நாம் சுதந்திரம் என்று அர்த்தம் கிடையாது. இட் டசன்ட் மீன் தட் we are free from legislation. அந்த சட்ட வட்டங்களிலிருந்து நாம் சுதந்திரவாளிகள் என்றும் அது சொல்லவில்லை. இட் டசன்ட் மீன் தட் we are free to do what we please. நமக்கு நினைச்சதெல்லாம் பிடிச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலும் நாம் உண்டு என்று அதுக்கு அர்த்தம் கிடையாது. There is a popular movement today of antinomian thinking called the Grace Awakening. கிருபை எழுப்புதல் என்று சொல்லி அதுக்கு சட்டமே கிடையாது, நாங்கள் சட்டத்தின் கீழே கிடையாது என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு இயக்கம் கூடி உண்டு. It tells us that you can do what you want to do because it is up to God to create change in your life. நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுறது தேவன் தானே, அதனால் அவர் அது செஞ்சிடும். அதனால் நீ உனக்கு பிடிச்ச யூ ஹாவ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி இன் திஸ் ரிகார்ட். உனக்கு இதில் ஒரு உத்தரவாதம் கிடையாது என்று அப்பேற்பட்ட நபர்கள் சொல்லுகிறார். Sometimes even noble causes are used as a cloak for our own evil. ஒரு சில நேரங்களில் நன்மையான காரியங்களும் நம்மளுடைய தீங்கை மறைக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படும். Noble causes are often used as an excuse to violate the scripture and liberty is blamed. அப்போது இங்கே நான் சுதந்திரவாளிகள் ஆயிருக்கிறதுனால இப்பேற்பட்ட காரியங்கள் என்னால் செய்ய முடியும், அதனால் ஒரு சட்டமும் என்னை கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லி. I believe that the cause of Jesus Christ has suffered great harm at the hand of some well-meaning believers involved in a movement called all kinds of name, Operation Rescue. அப்போது இந்த மாதிரி என்ன தெரியுமா, இவங்க அதாவது இந்த அபோர்ஷனை தடை பண்ணக்கூடிய அது சரியான முறையில் அது என்ன தெரியுமா, அபோர்ஷன் அது சரியல்லை என்று சொல்லி அதுக்கு மாறாக செயல்படுகிற நபர் அவர் செயல்படும் போதும் என்ன தெரியுமா, சட்டத்தை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி தவறான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அவருடைய நோக்கத்தை in order to pursue their goals they advocate civil disobedience. அவர் செய்கிறது சரிதான், அந்த சரியை எப்படியாவது அது செய்யணும் என்று சொல்லி அவர் என்ன தெரியுமா, ரோடு மறியல், கலெக்டரேட் மறியல் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொண்டிருக்குது. உதாரணத்துக்கு இப்போ சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி சபை மூடியாச்சு, 1-2 சபை மூடியாச்சு, ஏராளமான சபைகள் மூடியாச்சு. அதுக்கு காரணங்கள் உண்டு. அப்படி இருந்தும் என்ன தெரியுமா, விசுவாசிகள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு மாறாக believers supposed to pray when the churches are closed, not proclaiming a strike, not blocking the road, not blocking the government offices. That is wrong. அதாவது சபைகள் மூடும் பொழுது ஆண்டவர் தான் சபை கட்டுவது, ஆண்டவரிடத்தில் போய் பேசுறதுக்கு பதிலாக ரோடு மறியல், கலெக்டரேட் மறியல், அலுவலகங்களெல்லாம் மறியல் இப்படியெல்லாம் சொல்லி அது கிறிஸ்தவமே கிடையாது. You should not do such things. அப்பேற்பட்ட காரியங்கள் விசுவாசிகள் என்று பெயர் பெற்றவர்கள் செய்யக்கூடாது. We have no right to engage in civil disobedience. அதாவது இந்த மக்கள் அரசாங்கத்துக்கு விரோதமாக கீழ்ப்படிதலில்லாமல் செயல்படுவது கிறிஸ்தவனுக்கு பொருந்தனது கிடையாது. Unless the government requires us to personally engage in wrongdoing. அரசாங்கம் தவறான காரியம் நீ செய்யணும் என்று சொல்லும் பொழுது மட்டும்தான் இப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். Submissive believers are free in Christ. அதாவது கீழ்ப்படுகிற விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்
சுதந்திராய் காணப்படுகிறது. சப்மிஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் திஸ் கன்செப்ட் ஆஃப் லிபர்ட்டி. இந்த கீழ்ப்படுதல் என்று சொன்னால் இந்த சுதந்திரத்துக்கு ஏற்ற வண்ணமாக தான் காணப்படுகிறது. வி ஆர் ஃப்ரீ இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நாம் வந்து சுதந்திராய் காணப்படுகிறது. அண்ட் வி ஹாவ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் ஈவில். அதனால பொல்லாங்கு நமக்கு இருக்கக்கூடாது. நல்ல காரியம்தான் நான் செய்ய போகிறது, ஆனால் அது அதிகாரிகளுக்கும் அரசாங்கங்களுக்கும் விரோதம் என்று சொன்னால் அந்த பக்கமே நாம் போகக்கூடாது. நோட்டீஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் வேர்ஸ் 16. 16வது வசனத்தினுடைய அந்த கடைசி பாருங்கள். சப்மிசிவ் பிலீவர்ஸ் ஆர் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். கீழ்ப்படுகிற விசுவாசிகள் தேவனுடைய ஊழியர்கள், சேவகர்கள். He says, leave us free men, but do not use your freedom as a cover for evil. Leave us servants of God. கர்த்தருடைய ஊழியர்கள் என்ற வண்ணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி. we are not totally free. யாருமே வந்து சுதந்திரவாளிகள் என்று சொன்னாலும் பூர்ணமாக வந்து சுதந்திரவாளிகள் கிடையாது. we submit to the supreme power. நமக்கு மேல் இருக்கிற அந்த பரம அதிகாரத்துக்கு, சர்வ அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். ஹியர் இஸ் அ க்ளோரியஸ் பேரடாக்ஸ். we are free to become slaves of God. இதுதான் வந்து மாறுபாடான ஒரு காரியம். நாம் வந்து தேவனுடைய அடிமைகளாக இருக்கும்படிக்கு சுதந்திரவாளிகளாய் காணப்படுகிறது. நமக்கு சுதந்திரம்னு தெரியுமா? உதாரணத்துக்கு நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. we got freedom for India from British rule, and now we were slaves of British before. Now we are slaves of Indian government. முதல்ல வந்து நாம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்போ வந்து நம்ம சுதந்திரம் என்ன தெரியுமா? நாம் வந்து இந்தியன் அரசாங்கத்துக்கு அடிமைகளாக காணப்படுகிறோம். ஸோ வாட் இஸ் த ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட்? we are slaves of Christ. we are slaves of God, and that is the freedom that we have. நாம் தேவனுக்கு அடிமைகளாக, கிறிஸ்துவுக்கு அடிமையாக காணப்படுகிறது. அதுதான் நம்மளுடைய சுதந்திரம். the Greek word here is one for born slaves. இந்த கிரீக்கு வார்த்தை வந்து இங்கே அந்த கட்டப்பட்ட அந்த அடிமைகள் வந்து ஒரு சில the slaves can be freed when certain time comes and the owner can release them. ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் வந்து இந்த ஓனருக்கு வந்து அந்த அடிமைகளை வந்து விட்டுவிடலாம், எஜமானுக்கு விட்டுவிடலாம். பட் ஹியர் a born slave, he choose himself to serve this master till his death. இந்த கட்டப்பட்ட அடிமை என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பவுல் சொல்கிறது அதுதான். அவன் கட்டப்பட்ட அடிமை என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய அடிமை என்று சொல்லும் பொழுது, இந்த அடிமைகள் வந்து எஜமான் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த அடிமை என்ன சொல்ல தெரியுமா? எஜமானே, இவ்வளோ நாள் வந்து எனக்கு நீ வந்து நல்ல ஒரு நபராய் ஒரு எஜமானை இருந்தீங்க, என்னுடைய சாவு வரைக்கும் நான் வந்து உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை அடிமையாக நான் தொடர்றேன் என்று சொல்லி அவனுடைய சுயத்தோட என்ன மனசால வந்து அந்த எஜமானை வந்து சேவிக்கிற, சாவு வரைக்கும் சேவிக்கிற அந்த ஒரு காரியம்தான் இங்கே வேதத்தில் அந்த கிரீக் வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. we have been freed to become born slaves of God. தேவனுடைய கட்டப்பட்ட அடிமையாகும்படிக்கு நம்மை வந்து விடுதலை பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. and it is God our master. தேவன் தான் நம்முடைய எஜமானன், who has established civil authority. அந்த எஜமானன் தான் வந்து மக்கள் அதிகாரத்தை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறது. therefore we must submit. அதனால நாம் வந்து மக்கள் அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். 17வது வசனம் நாம் பார்ப்போம். fourthly, submission affects every relationship. கீழ்ப்படிதல் எல்லா தொடர்புகளையும் அதில் இருக்க வேண்டும். In verse 17 we find our brisk commands that embody his teachings on submission. 17வது வசனத்தில் நம்ம வந்து கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. He says first of all, we are to honor men in general. ஜனங்களை வந்து, மனிதர்களை வந்து நாம் கனம் பண்ண வேண்டும். பொதுவாக எல்லாரையும் நாம் ஷோ ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் சரியான மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் honor must extend to all God's image bearers. தேவனுடைய சாயலில் சிருஷ்டித்த எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயலில் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் வந்து நாம் வந்து கனம் பண்ண வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறது. we are told secondly, ரெண்டாவதாக we are to love the brethren. சகோதரர்களை நாம் வந்து நேசிக்க வேண்டும். விசுவாசிகளை,
நம்மளுடைய உடன் விசுவாசிகளை நாம் வந்து நேசிக்க வேண்டும். லவ் த பிரதர்ஹுட் ஆஃப் பிலீவர்ஸ். த பிரதர்ஹுட் வாஸ் பீட்டர்ஸ் டெசிக்னேஷன் ஃபார் தி சர்ச். இந்த பிரதர்ஹுட் என்று சொன்னால் சகோதரர்கள் சொன்னால் சபையை பற்றி பேதுரு சொல்லுகிறார். நோவேர் டஸ் பீட்டர் யூஸ் த டேர்ம் சர்ச். பேதர் எங்கேயும் வந்து சபை என்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை. திஸ் இஸ் இஸ் ஈக்குவலன்ட் டேர்ம். சபைக்கு பதிலாக பேதுரு யூஸ் பண்ணுகிறது சகோதரர்கள் என்று அவர் சொல்லுகிறார். Now we are to set aside our selfish interest and to focus upon the brotherhood of believers. அந்த விசுவாச சமூகத்தினுடைய காரியங்கள் நாம் முன்னிறுத்தி நம்முடைய சுயத்தை வந்து நாம் வந்து புறக்கணிக்க வேண்டும், மாற்றி நிறுத்த வேண்டும். Now not only that, thirdly he says we are to fear God. நாம் வந்து தேவனை பயப்பட வேண்டும். I believe that in the sight of God we are going to have fear of consequence of sin. தேவனுடைய பார்வையில் பாவத்துக்கு வந்து அதனுடைய விளைவு நாம் வந்து அனுபவிக்க தான் போகிறது. He is just a holy God. அவர் வந்து பரிசுத்தமான ஒரு தேவன் who pours out his consequences on sin. அவருடைய அந்த கோபத்தை வந்து பாவிக்கு மேலேயும் பாவத்துக்கு மேலேயும் அவர் வந்து செலுத்துவார் என்றது சந்தேகமே கிடையாது. I believe that when the believer's life is right, விசுவாசினுடைய வாழ்க்கை வந்து சரியாக இருந்தால், the command to fear God takes on the tone of reverence and awe for the one whom we serve. அப்போது நாம் யாரை சேவிப்பது என்று புரிந்து கொண்டால் நாம் அவர் சொன்ன பேச்சை கேட்டு நாம் கீழ்ப்படிதல் உள்ள நபர்களாய் காணப்படும். The Bible says that this is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயமே விவேகத்துக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. This safeguards us against temptation to abuse Christian liberty. கிறிஸ்துவ சுதந்திரத்தை வந்து நாம் வந்து சரியல்லாத முறையில் பயன்படுத்துகிற அந்த நோக்கத்தை வந்து இது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்றதுக்கு சந்தேகமே கிடையாது. Now finally he says we are to honor the king. அது ராஜாக்களை மன்னர்களை வந்து கனம் பண்ண வேண்டும். How is it we honor the king? அரசனை மன்னனை எப்படி வந்து நாம் வந்து கனம் பண்ணும்? The Bible tells us two ways. வேதம் 2 முறை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. We obey the law of the land. நம்மளுடைய நாட்டினுடைய அந்த சட்டத்தை வந்து நாம் கீழ்ப்படிவோம். Number 2, we pray for our leadership. நம்முடைய நாட்டின் அதிகாரிகளுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நாட்டினுடைய அந்த நியாயங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அந்த நியாயாதிபர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நான் ஜெபம் பண்ண வேண்டும். As one writer put it, ஒரு எழுத்தாளர் இவ்வாறு சொன்னார், தி ஆன்டினோமினியன் மஸ்ட் லேர்ன் த ஃபியர் ஆஃப் காட். சட்டமில்லை என்று சொல்லுகிற நபர்கள் வந்து கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். த செலக்ட் மஸ்ட் லேர்ன் ஹிஸ் டியூட்டி டு த கிங். அதாவது வந்து எரிச்சல் உள்ள நபர்கள் என்ன, அரசனுக்கு அவனுடைய டியூட்டி என்ன, அரசனுக்காக அவன் செய்ய வேண்டிய பணி என்ன என்று அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஸோ I think that this message is an apt message for us to obey our government in all the things what they say for our safety. நம்மளுடைய பாதுகாப்புக்காக, நம்மளுடைய சுதந்திரத்துக்காக, நம்மளுடைய அரசாங்கம் நமக்கு சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நாம் இருக்க வேண்டும். காரணம், எல்லா அதிகாரங்களும், all the authorities are placed by God. எல்லா அதிகாரங்களும் தேவனாலே வைத்துவிட்ட அதிகாரங்கள் தான். அதனால அரசாங்கத்துக்கு விரோதமாக, அதாவது தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாகவோ, நமக்கு வந்து அதாவது தர்மத்துக்கு விரோதமாகவோ அரசாங்கம் வற்புறுத்தும் போது தான் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், அதாவது ரோடு மறியலானதும் அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அதல்லாமல் அரசாங்கம் சொல்லும்போது அரசாங்கத்துக்கு விரோதமாக நான் இருந்தால் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற மாதிரி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஃப் வி ஒர்க் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட், we are working against God. May the Lord help us to obey our government and pray for our leaders. கர்த்தர் இந்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிற நபர்களாய், எல்லாரையும் கனம் பண்ணுகிற நபர்களாய் நாம் காணப்பட வேண்டும். God bless you.
അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. നിന്നെ വിളിച്ചവൻ ഉണ്മയുള്ളോൻ, കണ്ണിൻ മണി പോലെ കാത്തിടുമേ. അന്ത്യം വരെ വഴുതാതെയവൻ താങ്ങി നടത്തിടും പൊൻകരത്താൽ. അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. കാർമൂകിലേറെ കരേറുകിലും കാണുന്നില്ലേ മഴവില്ലതിന്മേൽ. കരുതുക വേണ്ടതിൻ ഭീകരങ്ങൾ, കെടുതികൾ തീർത്തവൻ തഴുകിടുമേ. അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. മരുഭൂപ്രയാണത്തിൽ ചാരിടുവാൻ ഒരു നല്ല നായകൻ നിനക്കില്ലയോ. കരുതും നിനക്കവൻ വേണ്ടതെല്ലാം, തളരാതെ യാത്ര തുടർന്നിടുക. അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. ചേലോടു തന്ത്രങ്ങൾ ഓതിടുവാൻ ചാരന്മാരുണ്ടധികം സഹജേ. ചുടുചോര ചിന്തേണ്ടി വന്നിടിലും ചായല്ലേ ഈ ലോക താങ്ങുകളിൽ. അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. കൈപ്പുള്ള വെള്ളം കുടിച്ചിടിലും കൽപ്പന പോലെ നടന്നിടണം. ഏൽപ്പിക്കയില്ലവൻ ശത്രുക്കയിൽ, സ്വപൂരം നീ അണയും വരയും. അഴലേ
തളരുകയോ ഇനി സഹജേ അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. Father, we thank you and praise you once again for this morning. Thank you so much for helping us to worship you in spirit and truth. Thank you for the challenge, and help us to honor our leaders, the government, and thank you so much for appointing them to correct us and to appreciate us when we do good, and help us to understand the message in a right manner and appropriate it and apply those things in our lives. We thank you so much for protecting and providing all of us, and we commit the entire world into your mighty hand, and we know that you are the one who just brought this for a purpose, and help us to draw near to you, and may the people know that they need to depend upon you and draw near to you. And we thank you and praise you for all the goodness and blessings that you have bestowed upon our lives, and help us to be thankful to you and faithful to you. In Jesus' name we pray. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக.